வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இவ்வளவுதானா, இது என்னைக்கு நடக்க அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஆதியில தேவன் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவர் வார்த்தையாய் இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார். வார்த்தையானதான் பார்த்தீங்கன்னா மாம்சமும் இரத்தமுமாகி பூமியை கடந்து வந்தது. தேவன் ஆதியில பூமியை உண்டாக்கும் போதும் வார்த்தையினால தான் உண்டாக்கினார். அப்போ அப்படி வார்த்தையில வல்லமை இருக்குது என்கிறத நம்ம எப்பவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. வார்த்தை கிடைக்கும் போது அதை அற்பமாய் நம்ம எண்ணிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்கும்படியாக மோசைய தேவன் அனுப்பும்போது மோசைட்ட சொல்றாரு, என் ஜனங்கிட்ட போய் பேசு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் என்னை அனுப்பினார் என்று சொல்லி பேசு. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அதை தான் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி சொன்னவர் என்னை அனுப்பினார், நீ போய் பேசு. அப்போ முதலாவது கர்த்தர் பேசதான் சொல்றாரு. அப்போ பாருங்களுடைய வார்த்தையில வல்லம் இருக்குது. அப்போ பேசும்போது அந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவர்களுக்குள்ள நிச்சயமாக கிரியை செய்வார். அதனால தான் சொல்றாரு, நீ போய் பேசு, என் ஜனத்தை சந்திச்சு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்கும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார். முதலாவது சொல்லு. அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நான் மத்தியில கிரியை செய்வேன் என்று சொல்லி மோசையை அனுப்புனாரு. அது மாதிரிதான் இன்றைக்கும் கூட நம்மளுக்குள்ளாக ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா, நம்ம தேவை சந்திக்கப்படணும்னா முதலாவது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தான் அனுப்புறாரு. வேதம் சொல்லி தம் வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிறாராம். பாருங்க, சுயமா நான் எதுவுமே பேசல, எல்லாமே வேதத்துல வார்த்தை தான் சொல்றேன். தன் வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிறார், தன் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது, ஒரு வசனம் வருது அப்படின்னா அது ஸ்தோத்திரம், அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, வியாதியா இருக்கிறவங்க எதுக்காக மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னா, ஒரு மருந்து, அந்த வியாதிக்கு ஏற்ற மருந்தை வாங்கிட்டு வந்து அதை உபயோகப்படுத்தும் போது நாம சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நாம மருத்துவமனைக்கு போகிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். இப்போ அதுபோல இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு மருந்தாக தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ள கிரியை செய்யும். சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, ஒரே வார்த்தையை எடுத்து தான் நம்ம பேசிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்கிட்ட பேசினார். வந்திருக்கிறவங்க அநேகரா இருப்போம், ஆனா சொல்லும் போது சொல்லுவோம், என்கிட்ட கர்த்தர் பேசினார். அது போல தீர்க்க தரிசனமா இருக்கலாம். நம்ம நினைப்போம் யாரோ ஒருத்தர் கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி, நம்ம மூளைக்கு ஒருத்தர் எட்டும், இவங்களுக்கு தான் கர்த்தர் பேசியிருப்பார். ஆனா பாருங்க, இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கிட்ட கர்த்தர் பேசினார். அவன் பாருங்க, தேவன் பேசும்போது அந்த வார்த்தையில வல்லம் இருக்குது. நம்ம நினைப்பது போல அது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போவாது, அது பலரத்தோடும் பல காரியங்கள் அது செஞ்சு முடிச்சிடும். அது போல இன்னைக்கு வெக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, நான் வெக்கத்தை சுமந்து திரிகிறேன், எனக்கு நிந்தையா இருக்குது, இருக்கிறத விட செத்து போயிடலாம், அவ்வளோ அசிங்கப்படுகிறேன், இன்னும் நீ ஏன் சாகலம் கூட சிலர் கேட்குறாங்க. இவ்வளோ அசிங்கப்பட்ட பின்பு எல்லாரும் உன்னை காரி துப்புனது போல துப்பின பின்பு ஒன்று இன்னும் ஏன் இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குற இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தேவன் சொல்லுகிற, உங்க வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். நீ வெக்கப்பட்டுட்டேன்னு நினைக்காத, உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாக பலன் வரும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.